श्रीगुरुभ्यो नमः। उत्पादनम अपत्यस्य जातस्य परिपालनम प्रत्यहम लोकयात्रायाः प्रत्यक्षम स्त्री निबंधन। अपत्यத்தை உட்பாதனம் பண்றது, உண்டு பண்றது, உண்டு பண்ணின அபத்தியத்தை பரிபாலனம் பண்றது, இது ரெண்டும் ஸ்திரீகளுடைய கர்த்தவியம். அபத்தியத்தை உண்டு பண்றதுங்கிறது அவளால தான் முடியும், அதை காப்பாற்றுறதும் அவளால தான் முடியும். எப்பவுமே வயிற்றுக்குள்ள 10 மாதம் சுமந்து வெளியில் வந்த உடனே நிரந்தரமா பால் ஊட்ட ஆரம்பிச்சா அந்த குழந்தை மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா மாதா தான். அவளால் தான் அதை பாலனம் பரிபாலனம் பண்ண முடியும். இப்போ பரிபாலனம் பண்ண வேண்டிய பொறுப்பும் அந்த ஸ்திரீக்கு, உற்பாதனம் பண்ண வேண்டிய பொறுப்பும் அந்த ஸ்திரீக்கு. அந்த ரெண்டும் நியாயமான முறையில் வளர்ந்து வந்தால் தான் ஜீவித யாத்திரை இருக்க அது இனிப்பாக இருக்கும், சந்துஷ்டமாக இருக்கும். பிரத்யட்சம் ஸ்திரீ நிபந்தனம். அவரே சொல்றார், அபத்தியஸ்ய உற்பாதனம் உற்பன்னஸ்ய பரிபாலனம். அவள்தான் ஜீவித யாத்திரைக்கு நிபந்தனம், பிடிப்பு. அவள் இல்லைன்னா ஜீவிதத்தில் பிடிப்பே இல்லை. தொடர்ந்து ஜீவிதத்தில் இருக்கணும்னு ஒரு புருஷன் நினைச்சான்னா அதனுடைய தொடர்ச்சி திடமா இருக்கணும்னா அது ஸ்திரீ நிபந்தனம். அப்படி ஸ்திரீக்கு ஒரு பெரிய பவனம். அதோடு மட்டும் இல்லை, அவ எப்படி பார்க்கிறா அந்த ஸ்திரீய, சௌச்சே தர்மே அன்னபக்தியாஞ்ச பாரிநாக்கியஸ்ய வேச்சுமே. கிரக சுத்தி, குழந்தைகளுடைய சுத்தி, இதெல்லாம் அவதான் பண்ணணும். அப்பதான் அந்த கிரகத்தில் இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் ஸ்திரமா இருக்கும். ஆரோக்கியம் ஸ்திரமாகணும்னா அவள் தான் சௌச்சே, சுச்சித்வம், வீடு பூரா சுத்தம். அது நீ வேலைக்காரனா எடுக்காத. அவ சுத்தம் பண்ற போது அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் நிரந்தரமா இருக்கிறதுக்கு அவள் பெரிய பொறுப்பெடுத்துக்கிறாள். ஆமா, அப்படி அர்த்தம் இருக்கு. தர்மே பார்த்துக்கோ, தர்ம காரியங்கள் என்னெல்லாம் நடக்கிறதோ அதுல எல்லாத்திலையும் அவள் தான் பிரதமதாக அவள் தான் எடுத்துக்கிறாள். அந்த தர்மத்தை நடைமுறைப்படுத்தணும்னா அவ வேணும். தர்மியே கிருத்தியே. நீ வேதம் சொன்ன அறத்தை நடைமுறைப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை சம்பிரதாய சித்தமான நிறைய பூஜைகளோ அல்லது உபாசனைகளோ அதா இருந்தாலும் சரி, அல்லது கொண்டாட்டமோ அதா இருந்தாலும் சரி, அது தர்ம விஷயத்தோடு ஒட்டி வரும். அதுக்கெல்லாம் அவளுடைய ஒத்துழைப்போடு தான் அது நடக்கணும். தர்மத்தினுடைய ஒரு பாதி அவ கையில உட்கார்ந்து. அடுத்தது அன்னபத்தியாஞ்ச, வீட்டில் இருக்கிற அங்கங்கள், பதி, தன்னுடைய குழந்தைகள், பதியினுடைய தாயார் பிறந்தார், இவளுடைய ஆகாரம் அவதான் தயார் பண்ணணும். காரணம் என்ன? அவளுடைய எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் பரிபாலனம் பண்ற பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியம் என்கிற கண்ணோட்டத்திலையும்
அதனால அவளுடைய சிந்தனை நன்னா வரத்துக்காகவும் தான் அவள் இதுல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். சௌச்சே சுச்சித்வம், தர்மே தர்மமான காரியங்கள், அன்னபக்தியா அன்னத்தை பாகம் பண்றது, அதோட சரி இல்லை பாரிநாசிய வேற்றனை. அவளுக்கு கல்யாணம் ஆறபோது பல பேர் சம்பாவனையா பணத்தை கொண்டு கொடுத்துருப்பான். அவருடைய தாயார்லேருந்து பணம் வந்திருக்கு. அது பாரிநாசியம் பேரு. அவளுக்கு சொந்தமானது. தன்னுடைய பர்த்தா கூட அதுல சொந்தம் இல்லை. அதாவது சங்கீதம் ஸ்ரீதரம் ஆரம்பிச்சு பல இடங்கள்ல அவள் கொடுக்குறான். பல நல்ல காரியங்கள் நடக்கிற போது வெளியிலிருந்து தனமாகவும் பொருளாகவும் அவளுக்கு நிறைய வரும். கல்யாணத்தில் கொடுக்கறது, அப்பப்போ விசேஷத்தில் நிறைய கொடுக்கறது. ஆமாம், அதெல்லாம் அவளுடைய சொத்தா மாறும். அதனுடைய அபேட்சணம் அதை கண்காணிக்க, அதை பாதுகாக்க, அதுவும் அவள் வேலை. அப்போ அவளுக்கு வர அந்த ஐஸ்வர்யம் இருக்க அது நேரடி குடும்பத்துக்கு பயன்படாது, அவள்கிட்டே இருக்கும். ஆபத் காலத்தில் அவள் அதை எடுத்துப்படும். அது அவளுடைய சுதந்திரத்திலே இருக்கும். அப்படி அந்த பெண்களுக்கு பெருமை இருக்கு காட்டுறார். இந்த நாள் இருக்க சுச்சித்துவம், தர்ம விஷயத்தில் பங்கு போடுறது, சமயம், புது தலைமுறை இதெல்லாம் வேலையாக பார்க்கறது, உடல் உழைப்பா பார்க்கறது. தர்மசாஸ்திரம் அந்த உடல் உழைப்பு ரெண்டு விதமான பலத்தை கொடுக்கிறது. ஒன்று அவளுடைய சரீரம் நல்ல திருடமாகும், ஆரோக்கியம் நல்லது. அதே சமயத்தில் தான் உற்பத்தி பண்ண குழந்தைகளை பரிபாலனம் பண்ணுறதுங்கிறதுலையும் அவள் ஜெயிச்சு விடுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஆகாரம், எப்படி எல்லாம் சுசித்துவத்தை அவளுக்கு கண்காணிக்கணும் எல்லாம் தெரியறதுனால அவளுடைய வேலையா எடுத்துக்காமல் கடமையா எடுத்துக்கிற மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்லு. இங்கதான் நமக்கு தப்பு வந்தது. அந்த கிரக சுவாமி சாப்பாடு போட்டு, குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் எப்படி நடக்கும்? சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவான். அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தலைவன் சாப்பாடுகள். அதுக்கப்புறம் கடைசியில அந்த பத்தினி சாப்பிடுவான். நீங்க ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டு வந்து விட்டு, எப்படி அவளை சமைச்சு இவாளுக்கெல்லாம் சோத்தை வடித்து போட்டு அவளுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் சாப்பிட்றது இல்லைன்னா இல்லை, அப்படி ஒரு அடிமையாக போயிட்டான். உன்னோட அஜானத்துக்கு அடையாளம் அது. அது அடிமை இல்லை. அவளை என்ன நினைக்கிறான்? குழந்தைகள் பசிக்கும், அதனால அவளுக்கு கொடுக்கணும். நம்முடைய பர்த்தா இருக்கானே, அவனுக்கு சாதம் போட்டு தான் நாம் சாப்பிடலாம், அதுதான் கௌரவம், அதனால போடுறான். அதே தவிர போரும் போராதுன்னு வரவு அது எல்லாத்தையும் சமாளிக்கிற சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு. அதனால முதல்ல சமைச்சு தானே சாப்பிட்றதுக்கு வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து தெரியும். புது ஜெனரேஷன் என்ன நினைக்கிறது பாரு. அந்த குழந்தைகளும் அவள் ரெண்டு உட்காந்துருக்கா, கொண்டாட்டி சமைக்க சொல்லி வேலைக்காரியா பண்ணி அது சரியில்லை இது சரியில்லை சொல்லி அவனுக்கு கௌரவமே இல்லை, வேலைக்காரி மாதிரி பார்க்குறான். அப்படின்னு உண்மை தெரியாத அந்த வேலைக்காரியாக பார்க்கறதுங்கிறதுனால தான் பின்னாடி வரும்போது அதெல்லாம் உத்தியோகத்துக்கு போன உடனே ஆர்வனா வேலைக்காரியை போட்டுக்கிட்டு சமையல் பண்ணலாமல் ஒரு மாதிரி கொண்டு வந்த உடனே அந்த சமையலில் இருக்கிற இடையூறுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் பர்த்தாவனுடைய ஆரோக்கியமும் தன்னுடைய ஆரோக்கியமும் கேள்விக்குறியாக போய் அதெல்லாம் அனுபவித்து அது வழியாக சம்பாதித்த பணத்தை எல்லாம் டாக்டருக்கு கொடுத்துருந்து மனசமாதானம் இல்லாமல் எல்லாரும் சிறந்தா இருந்தும் கூட
சந்தோஷப்படுறதுக்கு அவகாசம் இல்லாதே கஷ்டப்பட்டு இருக்கும். இது அத்தனையும் சாஸ்திரத்துடைய கண்ணோட்டப்படி அது என்ன சொல்றதோ அதுபடி அவளே அந்த சௌஜத்தையும் தர்மத்தையும் அன்னபக்தியும் ஏற்றிருந்தாலும் வச்சுக்குவோம். இதெல்லாம் நன்னா இருக்கு, நன்னா இருந்திருக்கு. பழைய காலத்தில் நன்னா இருந்தா, இப்ப அது இல்லை. அப்ப சமையல் பண்றது இன்னும் அடிமையாக நினைச்சிருந்து, அது ஒரு வேலையா நினைச்சிருந்து, அது இழுக்கா நினைச்சிருந்து, எஜமானி எப்படி சமையல் பண்ணலாம் என்றதான ஒரு மனோபாவத்தை நம்ம சமுதாயத்தில் பிறந்த சில அசடுகள் தத்துவம் புரியாமலேயே ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஆனால் தர்மசாஸ்திரம் மனுஸ்மிருதி சொல்றது சௌச்சம், தர்மியம், அன்னபக்தி, இந்த மூணு. சுசித்வம் எதெல்லாம் எப்படி எப்படி சுத்தம் பண்ணலாம்னு நமக்கு தெரியும். தர்மியம் எல்லாருக்கும் பொது தர்மம். பதே பதே தர்மங்கள் அனுஷ்டேயமா வரும். பிதர்களுடைய அனுஷ்டானம், தேவாலய அனுஷ்டானம், இப்படி எல்லாம் பூஜைகள் எல்லாம் வரும். அன்னபக்தி, அன்னத்தை பாகம் பண்ணுறது, அது சுச்சி ருச்சியா வேணும்னா அவளுக்கு தான் தெரியும், அவளோட தாயார். இதெல்லாம் கூட இந்த ஸ்திரீனுடைய கண்ணோட்டத்தில் அவளுடைய அதீனத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வேலைங்கிற ஹோதாவில் பேசப்படாது. அந்த காரியத்தில் லோக யாத்திரையில அந்த குழந்தைகளுக்கும் தன்னுடைய பதிக்கும் என்ன சௌகரியம் கிடைக்கிறது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். எல்லாத்தை விட பெருமைக்கு மகுடம் வச்ச மாதிரி சுமங்கலிகளுக்காக ஒரு சடங்கை நிறைவேற்றது உண்டு. சுமங்கலி பிரார்த்தனை, அவளை பிரார்த்தனை, சுமங்கலிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாள். தமிழ்ல பொண்டுகள் கிடறது அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒன்று நாம நடைமுறையில கடைபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் அவளுடைய பெருமைக்கு அடையாளம். சுமங்கல்ய பிரார்த்தனா, சுமங்கலி பிரார்த்தனா, சுமங்கல்ய பொண்டுகள், மங்கல்ய பொண்டுகள் என்னெல்லாமோ கலோக்கியல் லாங்குவேஜில் பொண்டுகள் கிடறது இப்படி எல்லாம் சொல்லுவோம். அது அவளுடைய கௌரவத்துக்காக பண்றோம். அதுல அன்னைக்கு தர்மசாஸ்திரம் தினமும் பக்தா தன்னுடைய ஆகாரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பத்திரி எடுத்துப்படும். அதுதான் சாஸ்திரம். அன்னைக்கு அந்த சாஸ்திரத்தையும் மீறி சுமங்கலிகளுக்கு பிரார்த்தனையை முடிச்சு அவ ஆகாரத்தை உட்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் இவனுடைய பர்த்தாவும் ஆகாரத்தை உட்கொள்ளுவர். அவனுக்கு கௌரவம் கொடுத்துருக்கு. சாஸ்திரத்தில் ஒரு போர்ஷனை அதிக்கிரமிச்சு இந்த சம்பிரதாயம் லோகத்தில் வந்திருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு எங்கிறதுக்கு அடையாளம் பல கோணங்கள்ல அது நடத்துறான். 9 பொண்டுகள், 7 பொண்டுகள், 5 பொண்டுகள், இப்படி எல்லாம் ஒத்தப்படையான சங்கியில சுமங்கலிகளை வரவழைச்சு அந்த சௌமங்கல்யத்துக்காக புடவை, ரவிக்கை, சுமங்கல்ய அடையாளமாக இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி ஏற்றி இறக்கி அதுக்கு ஒரு சடங்கு அழகா அந்த கிரகத்துக்கு 6 பெரியவளோ அவளை நடைமுறைப்படுத்தி அவளுக்கு எல்லாருக்கும் அன்னம் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பாக்கி உள்ளவா அன்னத்தை எடுத்துப்பான். எத்தனை தினசு எல்லா வீடுகள்லையும் வருஷத்துல ஒரு நாளைக்கு சுபங்கலி பிரார்த்தனை பண்றதுன்னு வச்சுருப்பான். இன்னும் சில வீடுகள்ல
வருஷம்னு இல்லை, ஒரு உபநயனம் அல்லது விவாகம், பொண்ணுக்கு விவாகமோ பிள்ளைக்கு உபநயனமோ வரோது சுமங்கல்ய பிரார்த்தனை பண்ணுவோம். ஆமாம், விசேஷங்கள் நடக்கிறவங்க சுமங்கலிகளுக்கும் கௌரவிக்கிறது விசேஷம். அதெல்லாம் இல்லை, ஒருத்தி சரீரத்தை தியாகம் பண்ற போது சுமங்கலியாக போனான், அவருடைய ஆத்திக சிராத்தம் முடிஞ்சு வந்தாச்சுன்னா அடுத்த நாளைக்கு சுமங்கல்ய பிரார்த்தனை வச்சுப்போம். அப்போ அந்த சுமங்கலிக்கு வந்த சிராத்த அனந்தர நாளிலேயே சுமங்கல்ய பிரார்த்தனை நடத்துவார். இத்தனை தினசு ஒரு குடும்பத்தில் 4-5 அண்ணாதம்பிகள் இருந்தா கூட எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஒன்னா சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த சுமங்கல்ய பிரார்த்தனை இப்பவும் நடக்கிறது. அதுக்கு வீட்டில் இருக்கிற பொண்ணு எந்த இடத்துல கல்யாணம் பண்ணி போனாலும் சுமங்கல்ய பிரார்த்தனைக்காக அவ வந்து அந்த பூஜை பண்ணி இருக்கிறதுல வச்சிருக்கிற புடவைய அவளுக்கு கொடுத்து அப்படி பெருசா அதை பண்ணுவான். அத்தனையும் சுமங்கலியினுடைய பெருமைக்கு அடையாளம். 5 தினசா பண்ணுவான். கல்யாணம் ஆயிட்டிருக்கிற காலத்திலேயே, கல்யாணத்துக்கு நடுவிலேயே விவாகம் முடிஞ்சோன்னா அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி அதிசய பொண்டுகள் என்கிற பெயர்ல அவளுக்கு சுமங்கல்ய பிரார்த்தனை நடத்துவார். இதெல்லாம் வாழையடி வாழையா என்னைக்கு ஆரம்பிச்சு வந்ததுன்னு தெரியாத வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரம் ஏற்றுட்டு இருக்கு. அவருடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடியதான பல கர்மங்கள்ல இதுவும் ஒன்று. ஆமாம், அவளுக்கு புடவை நெருக்கி வாங்கி கொடுத்து மஞ்சள் சௌபாகிய திரவியங்களை எல்லாத்தையும் கொடுத்து பண்ணுவோம். அப்ப நம்முடைய மைண்டில் என்ன இருக்கு? அவளுடைய ஸ்தானம், ஸ்திரீனுடைய ஸ்தானம் உயர்ந்தது, புருஷனை விட எந்த அளவிலையும் குறைஞ்சது அல்ல. அவளை ஆராத்திய தேவதையா பார்க்கணும். இப்போ சௌச்சே தர்மே அந்நிய எங்க சொந்தத்துல வேலைக்காரியா பார்த்தவளை சுமங்கல்ய பிரார்த்தனையில வணங்கக்கூடிய பெண் தெய்வமா பார்க்கணும். அப்படி ஒரு கௌரவம் அந்த பெண்மைக்கு பழைய காலத்தில் இருக்கிற மந்தம் நிற்க பரம்பரை அது நமக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நடக்கிறது. அந்த ஸ்திரீனுடைய பெருமை அங்க விசேஷமா தெரியும். இது அல்லாத சௌதே தர்மே சொன்னேனே, நித்தியகர்மாவில் உபாசனம் பண்ணணும். இப்படி இருக்கிற காலத்தில் தன்னுடைய பர்த்தா, அதாவது பதி எங்கேயோ வெளியூருக்கு போன வர எதிர்பாராமலே திருப்பி வர முடியல. நித்தியம் பண்ண உபாசனத்தை அவ பண்ணலாம், 3 நாள் வரைக்கும் பண்ணலாம், ரொம்ப நாள் பண்ண முடியாது. அவர் பண்ற உபாசனத்தை அவளே பண்ணுவாள். அந்த அக்னியில உபாசனம் பண்றக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. ஆமா, தர்மத்தில் தூஷ்டி அரிசிய அக்னிக்கு போட்டு அவர் என்னெல்லாம் மந்திரத்தினால போடுவாரோ அதெல்லாம் தூஷ்டியமா போடுவோம். 3 நாள் அந்த அக்னி நிச்சேதமாகாமல் காப்பாற்றுவார். அவருடைய தர்மம் நிச்சேதமாகாம காப்பாற்றுறதுக்கு அவளுடைய முயற்சி பயன்படுறது பத்தினியானதுனால. ஏன்? அவனுக்கும் அதில் பங்கு இருக்கிறதுனால தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்கிறது. 3 நாளைக்கு வரலே சொன்னா அப்புறம் அந்த அக்னியை இவர் தொடர்ந்து காப்பாற்ற முடியாது. 10 நாள் ஆச்சு, அப்போது விச்சின்னமாச்சு. சரி, விச்சின்னமாச்சு அப்படின்னு சொன்னா
அந்த விச்சின்னமான உபாசனாங்கிறிய சந்தானம் பண்ணணும்னா அப்பவும் ஒரு வேணும். இவ்வளவு சேர்த்து வச்சுதான் சந்தானம் பண்ண முடியும். அவருக்கு தனி அதிகாரம் இல்லை. அப்ப பூர்ணமான துல்லியாதிகாரத்தையே அந்த கர்மா அவனோட ஒட்டி இருந்தது. அதனாலதான் விச்சின்ன உபாசன அங்கசந்தானம் கரிசை சொல்லும் போது அவளை வச்சுக்கிட்டுதான் அதை பண்றான். அதனால்தான் தர்மியே அவள் போனோம். அவள் இல்லைன்னா நடக்காது. இதுக்கு நாம திருஷ்டாந்தமா என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நடைமுறையிலேன்னா, தகப்பனார் இறந்து போயிட்டார். இறந்து போன நாள்ல இருந்து அவனுக்கு ஆசோதனை வருதுனால ஔபாசனம் நின்று 10 நாளைக்கு பண்ண முடியாது, 11 நாளைக்கு பண்ண முடியாது. இப்போ சமண்டீகரணம்ங்கிறது ஒரு வசக்தியான ஒரு சிராந்தம். பிரேத சிராந்தமும் விதிர் சிராந்தமும் சேர்ந்து இருக்கு. 10 நாள் ஔபாசனம் விட்டு போனதுனால அந்த சிராந்தத்தை ஔபாசனங்களில் தான் பண்ணலாம். இப்போ 11ஆம் நாளைக்கு 12ஆம் நாளைக்கு இது பண்ணுற போது ஔபாசனாந்தி வேணும். அந்த வேளையில அவள் 3 நாள் தூரமாக இருந்துட்டான். அப்போ அவள் விச்சின்ன உபாசன அங்கசந்தானத்துக்கு அங்க வர முடியாது. அவள் சுச்சி இல்லை. அவள் இல்லைன்னா அவள் சுத்தமான பிறகு உபாசனாங்கிறிய விச்சின்ன உபாசனாங்க சந்தானம் பண்ணி அந்த உபாசனத்தை வச்சா தான் சாந்தமே பண்ண முடியும். அதுக்காகவே சாந்தத்தை தள்ளி போட சொல்றது. அப்ப பாரு, அவன் இல்லைன்னா சாந்தத்தை தள்ளி போடும் அப்படிங்கிறது தாற்பயம் என்ன? ஔபாசனாகிய விச்சின்னமாச்சு ஆசௌரியத்தினால. சரி, பத்தினோட ஔபாசனாகிய பண்ணலாம்னா அவன் 3 நாளைக்கு வெளியில போயிட்டான். பிரதமேகனி சாண்டாடி, துதியே பிரம்மகாதனி, திருதியே ரஜகை புரோக்தா, சதுர்த்தேகனி சுத்தனி. 4ஆவது நாள் தான் சுத்தி ஆகுதுன்னா தர்மதாத்திரமே சண்டீகரணத்தை தள்ளி போடும். சுத்தி ஆனதுக்கு அப்புறம் ஔபாசனாகியில் தான் பண்ணணும்னு அழுத்த திருத்தமா சொல்றதுலேருந்து அந்த ஔபாசனாகிய சித்திக்கிறது தான் இவன் போகணும். எத்தனை கௌரவம் கொடுத்துருக்கிறது. விச்சின்னமான ஔபாசனாகிய சந்தானம் பண்றது அவள் இருக்கணும். அது மட்டுமா, அவள் 10 முதல்லயே போயிட்டான். போனா அவளுடைய பூத உடனே தாகம் பண்ற போது இந்த ஔபாசனாகினி அவளுக்கு உபயோகப்பட்டு இவனுக்கு அவ்வாகனம் போயிடும், ஔபாசனம் போயிடும். இவன் மிதுரன் ஆயிடுவன். அதனால மிதுரனுக்கு தனி ஒரு அகசந்தானம் சொல்லி இருக்கு. அதைத்தான் அவன் பண்ணுவான். இவன் 2 பேருமா சேர்ந்தா போல ஒரு ஔபாசனாகினி சிருஷ்டிச்சால அது 2 பேருடைய கடைசி காலத்துல 2ல் 6 முதல்ல பிராணத்தியாகம் பண்ணி போறாலும் அந்த அக்னியை பிரிக்க முடியாது. இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி வச்சிட முடியாது. அவிபாஜ்யமான ஒரு அதாகும் அக்னி. ஆமா, கிருதாந்த உதகமு ஸ்திரியா பிரிச்சு கொடுக்கறதுன்னா சமைச்ச சாத்த 2 பேரும் பங்கு போடக்கூடாது. ஜலத்தை 2 பேருக்கும் பங்கு போடக்கூடாது. ஸ்திரீகளை 2 பேருக்கும் பங்கு போடக்கூடாது. ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கு, 2 குழந்தை பங்கு போடும். இதெல்லாம் அவிபாஜ்யம். அதுபோல இதுவும் அவிபாஜ்யம். ஆனால் அந்த அக்னி பூரா முதல்ல பத்தினி ஜீவத்தியாகம் பண்ணி விட்டாள்னா அவளுடைய தகனத்துக்கு இந்த ஔபாசனாகினி பயன்படும். அப்புறம் இவனுக்கு இருக்காது. அதுக்காகவே பத்னியை இழந்தவன் மிதுரன், பதியை இழந்தவன் விதவா. இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் அவளுக்கு வருது. ஒரு குறையை சுட்டி காட்ட
விதுரனா இருந்தா அவனுக்கு ஔபாசனாகிரி இல்லை, சாகர போது. விதவையா இருந்தாலும் அவளுக்கும் ஔபாசனாகிரி இல்லை. ஏன்னா அப்படியா முதல்ல போயிட்டா ஔபாசனம் அவன் பின்னாடி போயிடும் இல்லை. விதுரம் விதவான் செய்வ அவளுக்கெல்லாம் 2 பேருக்கும் அந்த அக்னியை மாற்றி சொல்ல சொல்லிட்டார். எனக்கு இது சொன்னேன் தெரியுமா? 2 பேருக்கும் பொதுவான அக்னி இருந்தா கூட அந்த அக்னியை பிரிச்சு 2 பேருக்கும் பாதி பாதின்னு வைக்காமல், ஆறு முதல்ல சரீர தியாகம் பண்ணி போறாளோ அவளுக்கு அந்த அக்னி சொந்தம் அப்படின்னு வச்சிருக்கு. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற மாத்திரமே தர்மமும் அப்படி சொல்லணும். அதுல அந்த அம்மா முதல்ல இறந்து விட்டான்னா அவளுக்கு அத்தனையும் போயிடுறது. இந்த ஐயாவுக்கு அது கிடைக்கவே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற கௌரவம் பாரு, அந்த கௌரவத்துக்கு பெருமை ஜாஸ்தி. அடுத்தது மரணமாய் சண்டீகரணத்தினால பிதுக்கள் ஆயிட்டாள்னா அந்த பிதுக்களை எல்லாம் நாம் ஆராதனை பண்ற போது ஔபாசனாகிரியில தான் பிதுகர்மா நடக்கணும். ஆமா, அவளும் சேர்ந்து உற்பத்தமா இருக்கக்கூடிய ஔபாசனாகிரியில தான் சர்வ தர்ம கர்மங்களும் நடக்குது. இப்ப தர்மத்தோட அவளுக்கு லிங்க் நிறைய இருக்கு. ஆமா, அவர் சொல்லுவார், திரிபூருஷத்தை பார்வ விதானேன பண்ணணும் சொல்லுவார். அழுத்தரா ஏன் பார்வ விதானேன பண்றோடு அக்னி காரியம் பண்ணுது. அக்னி காரியம் பண்ணா ஔபாசனாகிரியில தான் அந்த அக்னி காரியம் நடக்கணும். அப்ப அவளுடைய சம்பந்தமும் அக்னி சம்பந்தமும் ஒவ்வொரு கர்மாவிலையும் ஒட்டி நடக்குது. ஆமா, அவர் சொல்லுவார், பிரம்மச்சாரியா இருந்தா அக்னி தாகம் பண்ற போதும் அந்த சமண்டீகரணம் பண்றதா இருந்தா, பிரம்மச்சாரி சமண்டீகரணம் பண்றதா இருந்தா அவனுக்கு லௌகிக அக்னி தான். கல்யாணம் ஆயாச்சுன்னா அங்கெல்லாம் உபாசனா. பிரம்மச்சாரியா இருக்கா, அப்பா செத்து போயிட்டான், அவன் என்ன பண்றான்? சமிதாதானம் பண்றான். சமிதாதானம் முடிஞ்சா அக்னி லௌகிகமாயிடும். அதனால லௌகிக அக்னி தான் அவன் அப்பாவுக்கு கர்மா சண்டீகரணம் பண்ண வேண்டி வரும். அதே சமயத்துல விவாகம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் வருது. நிச்சயமா விவாகம் ஆனவுடனே லௌகிக அக்னி பண்ணவே கூடாது. ஔபாசனாகிரி, ஔபாசனாகிரி சப்தம் சொன்னாலே அவளுடைய அக்னி சம்பந்தம், அக்னிக்கு அவ சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தோடு தான் அந்த கர்மா நிகழ்வு. இப்படி பல கோணங்கள்ல அந்த பத்னியினுடைய, அந்த பெண்மையினுடைய, அந்த சுமங்கலியினுடைய தொடர்பு நம்ம அது இல்லாமல் எந்த கர்மாவும் நடக்காது. அவன் தொடர்பு இருந்தால் தான் கர்மாவுடைய சிரேஷ்டியம் நமக்கு தெரியும். அவள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன சொல்லுவார், பதி பத்னி என்கிறது யாகத்தினால ஏற்படுறது. பதி சப்தம் தன்னுடைய கணவனை குறிக்கும். பத்னி சப்தம் எப்படி வருது? கணவனோட சேர்ந்து யாகத்தில் ஈடுபடுத்தினால பத்தியோ யஜ்ஞ சயோகே, யாகத்தில் இருக்கிற தொடர்புன்னு வருது. அதுலேயும் அவர் தொடர்பு இருக்க, அவர் தொடர்பு. அதனால எங்கே எல்லாம் அவளுடைய தொடர்பு இருக்கு? யாகத்தில் தொடர்பு இருக்கு, பிதர்மாவுக்கு ஔபாசனாகிரி தொடர்பு இருக்கு. எங்கெல்லாம் ஔபாசனம் அக்னியை பயன்படுத்துறது வந்தாலோ அங்கெல்லாம்
அந்த ஸ்திரீனுடைய பங்கும் சகல கர்மாவிலையும் ஊடுருவி இருக்கு. அப்படி ஒரு கௌரவம் கொடுத்து அவதான் இந்த தர்மமான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படை தகுதி உடையவள். அவளுடைய பங்கும் தர்மத்தில் சேரும் போதுதான் அந்த தர்மம் பூர்ணமாகிறது என்கிறதுனால்தான் அந்த ஸ்திரீகளுக்கு அப்படி ஒரு கௌரவம் கொடுத்தார். சின்ன குழந்தையா வளர்ந்த போது அவளுக்கு சில நாம செய்யக்கூடியதான ஷோடச சம்ஸ்காரங்கள், அது ஸ்திரீயானாலும் குமாராலும் குழந்தைகளுக்குமானதே. அங்க என்ன சொல்வது தெரியுமோ, இந்த பொண்ணுக்கு எல்லா சம்ஸ்காரமும் உண்டு. ஜாதகர்மம் நாமகரணம் உண்டு, அன்னப்பிராசனம் உண்டு, சௌளம் உண்டு, எல்லாம் உண்டு. அதெல்லாம் இல்லாத இருக்காது. அங்க அவர் என்ன செய்வார், தர்மசாஸ்திரம் ஸ்திரீகளுடைய கேசத்தை வமனம் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டு விடுன்னு சொல்லியிருக்கிறதுனால அவளுக்கு சௌளம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சௌளத்தினுடைய எல்லா ஷடங்கங்களும் சேர்ந்து அந்த கேச வமனம் என்கிறது மட்டும் பதிலா புரோட்சணம் பண்ணி வமனத்தை நடத்துவாளே தவிர அவளுக்கும் அந்த சௌளகர்மாவுக்கும் வமனம் பண்றது அவளுக்கு சித்தம், அவளுக்கு இல்லாததுனால அங்க விட்டு போச்சே தவிர அவளுக்கு அந்த கர்மாவுக்கும் எல்லாம் தூஷ்டி. ஆரம்பத்தில் இப்படி சொல்லும் தர்மசாஸ்திரம், அதுலேருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். ஜாதகர்ம நாமகரணம் இதெல்லாம் அவளுக்கு தூஷ்டி. அமந்திரகா காரியா அப்படி சொல்லும், விவாகஸ்து சமந்திரகா. அப்போ மந்திரம் இல்லாத பண்ணுன்னு தர்மசாஸ்திரம் சொன்னதுனால அவளும் அதை பண்ணித்தான் ஆகும். சகல ஷோடச கர்மாவும் உண்டு. எதுல அவளை ஒதுக்கி வச்சிருக்கு, வைக்கலையே எல்லாத்திலையும். அதனால எல்லாத்திலையும் சேர்த்து பரவலா சகல தர்மத்துக்கும் அவளுடைய பங்கை சேர்த்து கொண்டு போயிருக்கு. இப்படி ஒரு பெண்மைக்கு கௌரவம் கொடுக்கிற ஒரு நடைமுறை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் தெரியுமோ, அவளை சவரம் பண்ணிக்க விடலை தெரியுமோ. வேதத்தில் ஒரு வார்த்தை வருதுங்க, யத் சீமந்தம் கங்கதஸ்தே நிலேகா யத்வாட்சுரப் பரிவபர்ஜபபக்ஸ்தே த்ரீஷு ரூபமஸ்வினை தன்னிதத்தம். அதனால வபனம் பண்ணாது. ஆமா, யத்வாட்சுரஹ பரிவபர்ஜ பபக்ஸ்தே, வபனத்திலிருந்தும் சுரஹான கத்திய இந்த வேணா சொல்லியிருக்கு சொல்றான் வேதம் சொல்லும். அதுக்காக அந்த நிற்கலை, அதை மட்டும் வர்த்தனம் பண்ணி அந்த சொல்லுண்டு. சௌளோத்வாக கர்மாங்கம் அங்குரார்ப்பண கர்ம ரிஷி அப்படித்தான் நம்ம சங்கல்பம் பண்ற வழக்கம். அதனால சகல விதமான தர்மத்திலையும் சில இடத்துல நேரடியா, சில இடத்துல பரம்பரையா அவர் தொடர்பில்லாத ஒரு தர்மம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் இல்லை. ஏதோ ஒரு வழியில் அவருடைய சம்பந்தம் நிச்சயமா இருக்கும். சில பேர் நேரடியா இருக்கும், சில பேர் பரம்பரையா இருக்கும். அவர் சம்பந்தம் இல்லைன்னா நம்முடைய தர்மங்கள் எதுவுமே சார்த்தகம் ஆகாது. அப்படி ஒரு பெருமை ஸ்திரீகளுக்கு தர்மசாஸ்திரம்.